ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெல்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெல்ட்டுக்கு எனக்கு தேவையான லென்த் அப்படின்னு பார்த்தா 21 இன்ச்சு, நான் 22 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். மீதம் இருக்கிற அகலத்தை வந்து உள்பக்கமாக நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு லைனிங் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து 2 நாட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நாட்டோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு. நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 20 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 2 நாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட்டுக்கு நம்ம தேவையான லென்த்துக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா? 2 இன்ச் அகலம். அகலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த நாட்டை. சரிங்களா? கரெக்டாக நாட்டை 2 இன்ச்சுக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க. 1 இன்ச் இந்த சைடு, 1 இன்ச் இந்த சைடு. மீத இருக்கிற கிளாத் வந்து அப்படியே வந்து நம்ம தையல் போட போகிறோம். சரிங்களா? உள்பகுதியில், பெல்ட்டுக்கு உள்பகுதியில் இருக்க போகுது. இப்போ ஒரு நாட் மட்டும் ஒன் சைடில் வச்சு நம்ம தையல் போட போகிறோம். 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். இன்னொரு நாட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில், இந்த சைடில் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த 2 இன்ச் இருக்கு இல்லைங்களா? தேவையான லென்த் இந்த 2 இன்ச்சில் சென்டரில் வந்து இந்த நாட் வந்து நம்ம வச்சு பின் போட்டுக்கிறோம். சரிங்களா? இதே போல தான் கரெக்டாக சென்டரில் வச்சு பின் போட்டோம் அப்படின்னா நம்ம தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். இந்த 2 நாட்டுமே பார்த்திங்கன்னா உள்பகுதியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்பகுதியில் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த டிசைன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, அதாவது 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த 2 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து தையல் போட போகிறோம். லென்த் வைஸில் பாருங்கள், கரெக்டாக இந்த 2 இன்ச்சு தான். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் அப்படியே வந்து உள்பகுதியில் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பெல்ட் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கேன்வாஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் இருக்கு இல்லைங்களா? அந்த லைனிங் பக்கத்தில் அப்படியே கேன்வாஸ் வச்சுட்டிங்க, அதே அளவுக்கு கேன்வாஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இந்த பின்னை எடுத்துட்டு அந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். நாட்டை வந்து நகர்த்தாமல் அதே இடத்துல இருக்கணும். கரெக்டாக 2 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போடுறோம். அதுக்கு உள்பக்கமாக அந்த நாட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்க கிளாத் எல்லாமே வந்து உள்பகுதியில் இருக்கும். சரிங்களா? பெல்ட்டுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி. சரிங்களா? நகர்த்தி விட்டு லைட்டாக அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து தையல் ஜாயின் பண்ணக்கூடாது. 2-3 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரு 3 இன்ச் கேப் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு உள்பகுதியில் இருக்கிற நாட் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர சௌரியமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு டேர்ன் பண்ணும் பொழுது லைட்டாக அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக அந்த சைடில் 3 இன்ச் வந்து கேப் விட்டு நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். இந்த கேப் வழியாக நம்ம அந்த 2 நாட்டையும் வந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுக்கும் பொழுது பெல்ட் வந்து நம்மளுக்கு டேர்ன் ஆயிரும், திரும்பிடும். சரிங்களா? ஃபுல்லாக நாட் ஃபுல்லாக நம்ம வெளியில் வரும் பொழுது பெல்ட் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு டேர்ன் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி லைட்டாக வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஒன் சைடில் மட்டும் லைட்டாக ஓப்பன் இருக்கும். ஏன்னா 3 இன்ச் கேப் விட்டு தானே நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். அதனால் கேப் இருக்கும். இந்த கார்னர்லாம் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுருங்க. லைட்டாக நகர்த்துனீங்கன்னா அப்படின்னாலே நம்மளுக்கு ஷார்ப் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக நகர்த்தி விட்டுருங்க. அடுத்து நம்ம தையல் போடும் பொழுது அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிக்கும். அதே போல் இந்த சைடில் இது மாதிரி ஃபில் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த 3 இன்ச் இருக்குது பார்த்திங்களா? உள்பகுதியில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். லைனிங் வந்து வெளியில் தெரியாத மாதிரி கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த லைனை வந்து ஃபுல்லாகவே பெல்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பெல்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது போல் நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது பார்டர் பகுதியை எடுத்துக்கோங்க. பார்டர் பகுதியை இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம்.
அல்லது உங்களுக்கு வேறு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 இன்ச் அகலத்துலேயும் லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்லேயும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2, 2.5 டோட்டலாக அந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு இது போல் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது மாதிரி உள்பகுதியில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பிசுறுகள் வெளியில் தெரியாமல் இருக்கும். பாருங்க, கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், டேர்ன் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்டர் பகுதி மட்டும்தான், பட் பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகாக இருக்குது. இதே போல் அந்த சைட்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் பார்டர் பகுதி எடுத்துக்குவோம். டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு. இப்போ கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் இருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நாட் வந்து உள்பகுதியில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த இடத்துல டேர்ன் பண்ணிக்கோங்க லைட்டாக, அப்போ தான் பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். டபுள் தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க கிளாத்தை. பாருங்கள், இது போல் டபுள் சைடு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் கேன்வாஸ் வச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நம்மளோட விருப்பம். இது பார்த்தீங்கன்னா டாப்புக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ராக்குக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான முறையில் பெல்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.